உனக்கு சரி வெட்டி பார்க்கணும் என்ன, கிள்ளி பார்க்கணும் என்ன, நட்டு வைக்கணும் என்ன, இதுக்கு அர்த்தம் தெரியுமா? சாத்திகி என்னடா அது தெரியுமா சாதி? என்னடா அது ஒவ்வொன்னு கேட்டு தெரியும். கிள்ளி வைக்கணும் யாருன்னா வந்தா என்கிட்ட இவ்வளவுதான் இது வச்சுக்க. அதுவும் தனக்கு வச்சுன்னு கொஞ்சம் கொடுக்கணும், மொத்தமா கொடுத்துடக்கூடாது. அது வந்து கிள்ளி வைக்கிறது. சரி, அள்ளி வைக்கிறதுனா எப்படி தெரியும்? எப்படி? இங்க வந்து உட்காரு, உட்காருங்க. யாருன்னா வந்தாங்கன்னா கூட ஒரு அறந்தானத்துக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரு வாழை இலை போட்டு அப்படி சாப்பிடுங்க சாமின்னு அள்ளி வைக்கணும். அள்ளி வைக்கிறது. நட்டு வைக்கிறதுன்னு என்ன தெரியுமா? என்ன? அன்னம்புள்ள உதவாதம். என்னைக்குமே தென்னம்புள்ள தனிப்படியும் உதவாதம். ஓஹோ, அதான் பாதிக்கப்பட்டோம். ஆனா ஒரு தென்னம்புள்ள உதவுமா கடைசி காலத்தில்? ஒரு தென்னம்புள்ள எப்பயுமே உதவுமா தெரியுமா? எப்படி? ஒரு கொலை இளநி விட்டுச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு அன்னம்புள்ள வந்து தண்ணி கொடுக்கலனா கூட இல்ல, அந்த இளநி வந்து உண்மையுமே அப்படி 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 ஒண்ணு நாம் பிச்சு குடிச்சிக்கலாம். ஒண்ணு இல்ல, அங்க அப்படித்தான் பிச்சு குடிக்கிறாங்க. அதனாலதான் ஞாபகம் வந்துருச்சு. என்ன தேடி வந்திருக்கின்றாய். என்ன சொல்றாரு? அவனை பேச விட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு நாடகம் தனியா அவனே பாடிக்கிட்டு அதுக்குன்னு 300 ரூபாய் பஸ் பேர் போட்டு 60 இருந்து கூட்டு வந்துக்கிறாங்க. நல்லா ஆட்டம் இருந்தாலும் ஒரு பிடி வாத்தியர் இருந்தாலும் யார் தெரியுமா வந்துக்கிறேன்? அருமையான அண்ணா ஆசான் அவர்கள், உண்மையுமே மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா அவர்கள், வாழப்பாடியை சேர்ந்த. எப்படியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்துரு. பின்னி 150 எச்சா கொடுக்கறல, அதனால சொல்லுவேன். சரி, அதனால வந்துரு. ஆனா இங்க சூப்பரா ஆடணும் அப்படின்றதுக்கு அப்படி கிடையாது. அறிமுகம் இங்க ஆகட்டும், வந்து பாரு அப்படின்னாரு. சரி, அதனால உண்மையில நாளைக்கு கிளாஸ், அந்த கிளாஸையும் பார்க்கணும், கிளாஸையும் பார்க்கணும். சாமி என்ன தேடி வந்திருக்கிறாய். பெருமள வாசகிட்ட வேணும் என்றால் உள்ளுக்கு தருகிறேன். அப்படி சாமி, அப்படியாக இருந்தாலும் இப்ப யாரை தேடி போகணும்? உங்க சங்கத்துக்கு வரணும். சரி, அப்புறம் வருவேன். இருந்தாலும் அங்க போயிட்டு வா. அப்படியே சாமி. என்ன சபை? மக்கள் அமர்ந்திருக்க மலர்பொங்க திருச்சபை. கலைமகள். ஆமா, மலைமகள், அலைமகள். ஆமா, ஆன்றோர் ஈன்றோர் சான்றோர் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய திருச்சபை. இந்த திருச்சபைக்கு பேர் என்ன? மன்னர் கூடினால் மன்னர் சபை, தேவர் கூடினால் தேவர் சபை. மக்கள் அமர்ந்திருக்கும் மலர் பூங்கா திருச்சபை. ஆனா இது என்ன சபை தெரியும்? இது என்ன சபை? பாதி மலர்ந்த சபை, பாதி ஒரு கிழிச்சி சபை. என்ன சொல்ற? நான் வாயில் தானே சொல்றேன். ஓஹோ, அதாவது கஷ்டம் இருந்தால் ஒரு சாஞ்சி படுக்கலாம், வசதி இருந்தாலும் இழந்து படுக்கலாம். போகட்டும். அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு முன்பதாக வந்தேனே. நானியா? என்னுடைய பெயர் என்ன? எந்த இதுக்கு சேர்ந்தவர்கள் எனக்கு தெரியுமா? என்ன அப்படி சொல்றதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து ஏய் ஆடா ஏண்டா ஒதுக்கிவிடுவோம் தெரியா? ஏய்
அதான் அவ. இந்த இரணிய ராமன் கமலத்தை தொழிலாள கண்ணனானே கோபால வண்ணனானே முகமது நபியே மாட்டுக்குளம் ஜலமாய கண்ணனானே கோபால வண்ணனானே நீங்க சொன்னது போல சொத்து நிரம்பி கீழே வடிக்கிறது சாமி நல்லதாகட்டும். இருந்த வரைக்கும் நம்மளுக்கு போதும் போதும். ஆனா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீ கண்ணன், கண்ணன், கிருஷ்ணன், கோவிந்தன், கோபாலன், கண்ணா கண்ணா முகுந்தா வைகுந்த வாசா நீல நகை வரணையா ஓ. சாமி ஏ? சாம்பல் வரணையா டேய், கண்ணா போதிலும் கமல கண்ணா கண்ணனாக வேண்டும் என்னுடைய பையன். ஐயா கண்ணா ஆ. கமல கண்ணா ஆ. நீலமேக வணிகன் சாத்தி. சாமி கார்மேக வண்ணா என்னடா சொல்றான்? அந்த பறக்கங்களுக்கு ஐயாவும் பாதவி அடியானம் போடுங்க அடியானம் போடுங்க எந்த குறையும் இல்லாமல் சுகத்தோட வாழ்ந்துற பையன்றி மல்லி முல்லை என்று சொல்லக்கூடிய மலங்களை பறித்து வந்து உங்க பாதார விந்தத்தை பறிந்திருக்கேன் சார். சுகமாய் வாழ்வார். அப்படியே பிறந்த போதிலும் என்ன வெறும் பாட்டா குவாரகை கண்ணன். குவாரகை கண்ணனாய் இருந்த போதிலும் பாட்டு டீ கூட்டுறாங்க அடிக்க டேய், ஏனென்றால் கிரையதா கிரையதா, துபாபரி கலியுகம் 4 யுகம் 4 யுகத்தில் கிரையதா யுகத்தில் ஒருத்தன் 1 ரூபாய் இருந்தாலும் எவ்வளவு ஆட்டம் ஆடுறான். ஆனா 100 ரூபாய் கோத்த ஆடாதுக்கு முடியுமா? அதே தாண்டா. சொல்லுங்க மதவா. சாமி. அதாவது கிரையதா யுகத்தில் ராம அவதாரத்தில் இரணியன் இரணியாகிதன் அகங்கொண்டாரக்கன் நான் என்ற கர்வம் 30 தேவர் நமக்கு அடங்க வேண்டும். நாம தான் தேவர் அப்படின்ற அகங்கொண்டு தேவர்கள் எல்லாம் வத செய்தான். சரி சாமி. அவனை என்ன செய்தி? என்ன சாமி செய்தீங்க? இரணியனை தன் மனைவியாகிய நீலா வயது வயிற்றில் பிரகல்நாதனாக நான் உருவ செய்து ஜனித்து அவனுக்கு அப்பனுக்கு எதிரியாக அவனை படைத்து அந்த ராவணனை கும்பகர்ணனை அடியோடு அழித்து எல்லாம் உங்கள் எளிதான் கிரையதா யுகத்தில் ஆகட்டு சாமி. கிரையதா யுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் விபோஜனன் அப்பதான் ராமாயணம் அரக்கர் கூட்டங்கள் அந்த ராவணன் என்று சொல்லப்பட்டவன் 10 தலை 20 கரம் நம்மளோட உலகத்தில் யார் பெரிது எல்லாம் நமக்கு அடங்க வேணும் என்று 33 கோடி தேவரும் அடக்கி வைத்தான். என்னடா
33 தேவரும் அடிக்க வைத்தான். அவனுடைய அகத்தை அழிப்பதற்கு எப்படி தசரத மன்னனுக்கு ராமனாக பிறந்து அந்த ராவண கூட்டத்தை அழித்து எப்படி துபாபலி யுகத்தில் பாண்டவர் சகாயனாக பிறந்திருக்கின்றேன். இருந்தாலும் கலியுகத்தில் திருமலையில் கல்கை அவதாரம் எடுத்து வரக்கூடிய பலகோடி பக்தருக்கு வரவழைத்திருக்கின்றேன். அப்படி இருந்த போதிலும் இப்ப பாண்டவர் சகாயனா இருந்தாலும் எப்படி தெரியுமா சொல்லு பார்க்கலாம். இந்த பஞ்சவரனாக நான் வந்து காளிங்காயின் என்பவன் ஒரு அகம்பிடித்தவன். அவன் மதத்தை அடப்பதற்கு அதாவது குல பிராமணனாக அவதெடுத்து அந்த காளிங்கையின் மடுவெளியை அவனை அழித்தேன். காளிங்கையின அப்படி இருந்தாலும் நான் வந்து வேணாடா அப்படின்னா என் மனைவியாகி யாரு என் மனைவி லட்சுமி ஓடி ஓடி சென்று சீக்கிரம் அழைத்தவாய். ஆமா லட்சுமி மகாலட்சுமி அழைத்தவாய் இந்த சபைக்கு வர வேண்டும். ஆமா நல்லதா